ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டூட். ஸோ சிவில் ஸ்டூட்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்காக பிலீவர்ஸ் பேட்ச் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த பேட்ச் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ மெயினாக ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்க சேலஞ்ச் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து தெரியும். பட் எதில் சேலஞ்ச் அப்படின்னா, அந்த தெரிஞ்ச விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுல தான் வந்து சேலஞ்ச். ஓகேங்களா? ஸோ 8 மணி நேரம் படிக்கணும், 7 மணி நேரம் படிக்கணும்னு தெரியும், ஆனால் படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே தெரியும், ஆனால் தெரிஞ்ச விஷயத்த செயல்படுத்துறதுல தான் வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு. ஸோ அதை போக்குறதுக்காக தான் இந்த பேட்ச் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை எப்படி வந்து போக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெய்லியும் வந்து டார்கெட் கொடுத்துருவோம். நீ வரப்போற 45 நாளுக்கு வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு டார்கெட் இருக்கும். ஸோ அந்த டார்கெட்டை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களை வந்து பேட்ச்ல வந்து தூக்கிடுவோம். ஸோ அவ்வளவுதான், வேற வழி இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் வந்து உங்களை எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஸ்கூல் சில்ட்ரன் மாதிரி ட்ரீட் பண்ணாதான் நீங்க வந்து படிப்பீங்க. சரிங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருவோம். ஸோ அந்த டார்கெட் யாரெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல, யாரெல்லாம் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணல, டிஸ்கஷன் அட்டன் பண்ணலையோ, ஸோ அவங்க வந்து பேட்ச் வந்து தூக்கிடும். ஸோ அதான் சிம்பிளா இதுதான். ஸோ இது மூலியமா என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஓகே, நம்ம பண்ணலன்னா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனாலே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ப்ராப்பரா வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து மொத்தம் 30 பேர் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனா இனிஷியல் எடுக்கிறது வந்து ஒரு 50 பேர் எடுப்போம். இனிஷியலா அந்த பேட்ச்ல எடுக்கிறது வந்து 50 பேர் எடுப்போம். அந்த 50 பேர்ல இருந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ யாரெல்லாம் வந்து ஒழுங்கா டெஸ்ட் எழுதலையோ, இல்லை யாரெல்லாம் ப்ராப்பரா நம்ம சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணலையோ, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பேட்ச் வந்து எலிமினேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஃபைனலா 30 பேர் இருந்தாலும் சரி, இல்லை 5 பேரோ இல்லை 10 பேரோ ப்ராப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சொல்ற விஷயத்த கேட்கறவங்க இருந்தா ஓகே நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ப்ராப்பரா எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கா தான். எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, என்ன டாபிக் வந்து அதிகமாக கேட்கறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பேட்சை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பா இந்த 30 பேர்த்துல எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 20 பேராச்சும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தேவை என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருங்க, எப்படி வேணாலும் இருந்தீங்க. பட் என்னன்னா, இந்த 45 நாளும் வந்து நம்ம சொல்ற விஷயத்த ப்ராப்பரா கேட்டு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்றது. ஹார்ட் ஒர்க் அப்படின்னா ஒரு 2 நாள் பண்றேன், அதுக்கடுத்து நான் வேறையோ டைவர்ட் ஆகிப்போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. 45 நாளுமே நீங்க வந்து உங்களுடைய முழு உழைப்பா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்சஸ்க்கு நான் கேரண்டி. சரிங்களா? இந்த பேட்ச்ல எதனால இந்த 30 பேர் மட்டும் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பர்சனலா நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண போறேன். இந்த பேட்ச்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க வந்து பர்சனலா நான் வந்து கைட் பண்ண போறேன். ஸோ அதனால என்னால ஒரு 30 பேர் மட்டும் தான் கைட் பண்ண முடியும். 30-40 பேர் மட்டும் தான் என்னால கைட் பண்ண முடியும். அதனால தான் என்ன பண்ணிருக்கோம்னா, 30 பேர் மட்டும் தான் வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ மித்த அகாடமி மாதிரி 100, 150 இது பண்ணிட்டு சும்மா சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்ச் இருக்காது. ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்ன சொல்றோமோ அந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா நடைமுறை ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க வந்து பேட்ச்ல இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா கால் பண்ணி நீங்க ஏன் பண்ணல அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டுட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல மெயின் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இனி இருக்க 45 நாள் இந்த ப்ரோக்ராம். ஸோ டோட்டலா வந்து 45 நாள் ப்ரோக்ராம். இந்த 45 நாளுமே உங்களுக்கு சயின்டிஃபிக் ஸ்டடி பிளான் வந்து கொடுக்குறோம். சார் சயின்டிஃபிக் ஸ்டடி பிளான் அப்படின்னா என்ன? நம்ம இதுவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி, குரூப் 1 உடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எந்த டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிற எல்லாமே அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு 45 நாளுக்கான ஸ்டடி பிளான் இருக்கும். அதுலேயே ரிவிஷன் பண்ணி எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு டெய்லியும் வந்து டார்கெட் கொடுத்துருவோம். அந்த டார்கெட்டை நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு டெய்லியும் 50 எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கும். எத்தனை கொஸ்டின், 50 கொஸ்டின் வந்து எம்சிக்கு வந்து டெய்லியும் டெஸ்ட் எழுதுவீங்க. இப்போ மார்னிங் டாபிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த டாபிக்ல உள்ள விஷயத்தை எல்லாமே படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ வந்து 50 கொஸ்டின் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொடுப்போம். டெஸ்ட் வந்து ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்ல அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணல. ஆன்லைன்ல என்ன மீன்ஸ் ஆன்லைன்ல அட்டன் பண்ணுவீங்களா இல்லை பிடிஎஃப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணல. ஸோ உங்களுக்கு டெய்லி 50 கொஸ்டின் வந்து டெஸ்ட் இருக்கும். அந்த 50 கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, சும்மா ஒன் வேர்ட் மாதிரிலாம் இருக்காது. டிஎன்பிசியில் என்ன மாதிரியான லெவலில் குரூப் 1ல கேட்குறாங்களோ அதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரூப் 1 டெஸ்ட் சீரிஸோ இல்லை மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸோ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொஸ்டினோட தரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அந்த லெவலில் தான் குரூப் 1 எந்த லெவலில் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதே லெவலில் அனாலிட்டிக்கலாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியா பர்சனல் மென்டார்ஷிப். ஸோ இந்த 30 பேருமே என்னோட டைரக்ட் கண்ட்ரோலில் வந்து இருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட நான் ஃப்ரீக்வெண்டா இது பண்ணிட்டே இருப்பேன், இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் எதாக இருந்தாலுமே வந்து நீங்க எப்போ வேணாலும் என்னை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா நிறைய ரிவ்யூ செஷன், ஓரியன்டேஷன் செஷன், டிஸ்கஷன் நிறைய செஷன்ஸ் வந்து நடக்கும். அதில் எல்லாத்துலேயுமே வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு புக்ஸ்ல இல்லாத சில இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து முக்கியமா என்ன அப்படின்னா, ஃபேக்ட் ஷீட் அப்படிங்கிற ஒரு ஷீட் வந்து ஷேர் பண்ணுவோம். டெய்லி உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபேக்ட் ஷீட் அப்படிங்கிற ஒரு ஷீட் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்ல எல்லாம் முக்கியமான ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா குரூப் 1 பொறுத்தவரை என்னதான் அனாலிட்டிக்கலா கேட்டாலும் கான்செப்டா கேட்டாலுமே வந்து இன்னும் நிறைய விஷயத்துல வந்து ஃபேக்சுவலா தான் கேட்கறாங்க. இப்போ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல 2 ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒரு ஃபேக்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபேக்ட் தெரிஞ்சாதான் நீங்க அந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, எல்லா டாபிக்ஸுமே இப்போ பாலிட்டியில பிரியாம்பிள் அப்படின்னா பிரியாம்பிள் என்னென்ன ஃபேக்ட்ஸ்லாம் முக்கியம், அதே மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அதுல என்னென்ன ஃபேக்ட்ஸ்லாம் முக்கியம், அதே மாதிரி இப்போ நீங்க ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் என்னென்ன ஃபேக்ட்ஸ்லாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டாபிக்குமே நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ டெய்லியும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் ஷீட் வந்து கொடுப்போம். ஸோ அந்த ஃபேக்ட் ஷீட்ல உள்ள எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா கண்ணை மூட்டு மனப்பாடம் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த பிளானுடைய டோட்டல் இது.
ஸோ இந்த பிளான் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் என்ன ஃப்ரெஷராக இருங்க, இல்லை ஆல்ரெடி குரூப் ஒன் மெயின்ஸ் அட்டன் பண்ணிருங்க. ஸோ எந்த கேட்டகரி வேணாலும் இருங்க. பட் என்னன்னா 45 நாள் வந்து நம்ம சொல்கிற விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்சில் வந்து நீங்கள் வரப்போகிற குரூப் ஒன் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இது வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதுனால நிறைய பேர் வந்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து கைட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 50 பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்க போகிறோம். அந்த 50 பேர் எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, அந்த கூகுள் ஃபார்ம்லேருந்து கொஞ்சம் நபர்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு 2வது ரவுண்டில் கால் பண்ணுவோம். ஸோ கால் பண்ணி அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து பேசுறது மூலியமா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆஸ்பிரன்ஸ் கிட்ட சில பேசிக்ஸ் கேள்வி கேட்கறது மூலியமாவே அவங்க வந்து சீரியஸ் ஆஸ்பிரன்ஸா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செகண்ட் ரவுண்ட்ல நம்ம வந்து அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க இந்த ப்ரோக்ராமுக்கு சூட்டபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிக்கிங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து 26ஆம் தேதி, மே 26ஆம் தேதி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையோ இல்லை உங்களுக்கு வந்து மெயிலாவோ நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத. ஸோ அதனால மறக்காம கீழே கொடுத்துற கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்லயுமே அந்த கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால அந்த கூகுள் ஃபார்ம்ல கொடுத்துருக்க டீட்டெயில் வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டா போதுமானது. ஸோ வேற அந்த பேட்ச் பத்தி உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா டெலிகிராம்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ குரூப் ஒன் கிளியர் பண்றதுக்கு 45 நாள் 50 நாள் அப்படிங்கிறது மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேங்களா, 45 நாள்ல அழகா அசால்ட்டா வந்து குரூப் ஒன் கிளியர் பண்ணிட்டே போறோம். ஏன்னா குரூப் ஒன்னை பொறுத்தவரை ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, 200 கொஸ்டின்ஸுமே கரெக்டாக அடிக்க தேவையில்ல. ஓகேங்களா, ஸோ நமக்கு அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ற அளவுக்கு என்ன போதுமோ அவ்வளவுதான். அது மட்டும் இது பண்ணா போதும். ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வந்து 45 நாள் 50 நாள்ல ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால எல்லாருமே இது பண்ணுங்க. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண யார் யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கலையோ ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து தனியாக வேற யூடியூப்ல ஜென்ரலாக வீடியோஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ அதனால அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஸோ வேற என்ன ஃப்ரீ இனிஷியேட்டிவ் வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக அது வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டியூட்.